தாத்தா எதுவும் பெருசா ஆட்டே போன தாத்தா. ஆட்டே தாண்டா போடணும். ஆட்டே போடாத நம்ம வீட்டுக்கு போனோம். கும்முன்னு குத்துவா. வாசிப்படி யார விட மாட்டா. இன்னைக்கு எதுவுமே கிடையாது ஊட்டியும் அரிசி. அதனால இன்னைக்கு பெருசா தான் ஆட்டையே போடணும். வா போலாம். டேய் நைனா, உண்மையாவே நீ தான் என்ன பெத்தியாடா? நான் பெத்துக்கல மாவனே, அவங்க அம்மா தான் பெத்தாங்க. எச்ச கோவில மூஞ்சி, எல்லா வீட்லயும் அம்மா தான்டா பெப்பாங்க. நீ ஏதோ புதுசா சொல்ற. மாவனே நீ கேட்ட நான் சொன்னேன். நீ அசிங்கமா தானே சொன்ன. டேய் கோட்டர் பாட்டில ஆஸ்பத்திரியில எதனா மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாயா? ஏன் மாவனே உனக்கு இவ்வளவு சந்தேகம்? பின்ன என்னடா, நான் எப்படி இருக்கேன் நீ எப்படி இருக்க? நீ சுமாரா இருக்கிற, நான் சூப்பரா இருக்கேன். சூப்பரா? டேய் உனக்கு சூட்டு கொழுப்பு அதிகமாவே இருக்குதுடா. என்ன மாவனே என் காதுல தப்பா போகுது? எனக்கு அப்படி தாண்டா விழுவான். சூட்டு கொழுப்புன்னு சொன்னா சுண்டக்காய் வெத்தல. டேய் அப்படி முடியல நாய் மாதிரி குறைச்சிங்கிறானுங்க. தாத்தா அவனுக்கு நாய் மாதிரி இல்ல, நாயே தான். கரெக்டா சொன்னடா தக்காளியா. செயினு பானியா வளர்க்குறானே காணும். டேய் போட அப்படி. என்ன தாத்தா? ஒன்னு இல்லடா, கால் நோவுது. தாத்தா நல்லா தானே வந்திருந்தா, திடீர்னு கால் நோவுதுன்னு சொல்றேன். டேய் உன் வேற பெரிய ரோஜாகுது எனக்கு. நீ வீட்டுக்கு போடா. ஏய் சொர்க்கா மூஞ்சி, ஏன்னா ஆட்டைய போடாதானே ஆயா வீட்டுக்குள்ள ஓடுன்னு சொன்னேன். அதுக்கு தானே உட்காந்துக்கிறேன். ஏன்டா என் உயிரை எடுக்கிற? அதுக்குதான் உட்காந்து நிக்கிறா. யோ உன்னை பார்த்தா வடபழனி முருகன் கோயில்ல பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுதா? வடபழனி கோயில்ல பிச்சை எடுக்கும் தெரியுதா? டேய் நீ போடா, நான் வர்றேன். நாளா தக்காளி, உங்க தாத்தா போராட்டம் எதனா பண்ணிட்டு இருக்கிறாரா என்ன? நடு ரோட்ல உட்காந்துக்கிறாரு. முருங்க மூஞ்சி என்கிட்ட ஏன் கேக்குறாங்க? உட்காந்து நிக்கிறான் பாரு, அவங்கிட்ட கேளு. ஓ வந்துட்டானுங்களே, இது வேற கோத்து விடுது. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. அழகாசா நேத்துக்கு நடு ரோட்ல வந்து உக்காந்துக்கிறா. 4 பேர் நடக்கிற ரோடு இல்ல இது? ஏக்காஞ்சா வீட்டு இருந்து வந்துக்கினே இருந்தா 2 காலம் என்னன்னு தெரியும். திமுரு சரணி ஏறிச்சு. அப்படியே பட்டுனே உட்காந்துக்கிறேன். திமிரி ஏறி போச்சா? உனக்கு கால்ல மட்டும் திமிரி ஏறல, உடம்பு ஃபுல்லா தான் திமிரி ஏறி போய்க்குது. யோ எருமாடெல்லாம் நேரம் அவுத்து விட்டு இருப்பாங்க. இந்த வழியா தான் வரேன். ஏறி மேய்ச்சிட போகுது. நவரியா வந்தா வந்துட்டு போதே. எனக்கு காலை எப்ப சரியாதோ அப்பதான் எழுந்துக்குவேன். இல்லைன்னா இன்னைக்கு தான் கூட உட்காந்துருப்பேன். என்னடா இன்னைக்கு ஃபுல்லா உட்காருமான்றான். அவன் ஒரு இடத்துல உட்கார ஆள் கிடையாதுடா, ஊர் சுத்தி. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அப்ப நம்ம தான் கண்டுபிடிக்கும். தாத்தா சில்ட்ர பசங்க நம்மள பத்தி பேசுறாங்க. ஏஞ்சி வா தாத்தா போலாம். எவ்வளவு நேரம் குஞ்சின்னு இருப்ப? இவன் வேற கட்டு சோத்துல பெச்சலி கட்டினு வந்த மாதிரி இவனை வச்சு ஏன்டா என்ன பாடா பாத்துற? நீ போட, நான் வரேன். மரியாதையா ஏஞ்சியா. நான் மட்டும் வீட்டுல போனா ஆயா என்ன தனியா சேர்க்காது. சரி ஆயா சேகலாம் என்ன தெருல கடை போ. வெட்டி மூஞ்சி, நீ மட்டும் நான் நடு ரோட்ல தானே உட்காந்துங்கிற. போயா. ஐயோசா இவ்வளவு நேரமா உனக்கு கால் திமிரு குறையாம இருக்குது. ஏஞ்சி உதறியா? நீங்க ஏன்டா தவிக்கிறீங்க? எனக்கு தெரியாதா? அவனு டவுட் கிளியர். ஏதோ பிளான் பண்ணிட்டுக்கிறான், அதான் இங்க உட்காந்துக்கிறான். என்னவா இருக்கும்? ஒருவேளை உட்காந்து இந்த இடத்த ஆட்டிய போடுவானு. ஆமா அவனே, அவன் ஆட்டிய போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓ இந்த ஜோதியல் மணி முதல் இங்கேயே நின்றுக்குதுங்களே. இவனுக்கு போனா தானே நம்ம செயின் எடுக்க முடியும். என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. டேய் அதை பாரு, 2 எருமாடுங்க வச்சா. எருமாடா எங்க? மவனே அங்க பாரு, அடியில கை விடுறான். அடியில கைய விடுறானா? எங்கடா? மவனே உனக்கு இல்லடா, அவன் கைய விடுறான்டா. ஐயோ பாத்துட்டானுங்களே. ஏய் கட்டெரும்பு கட்டிடா பின்னாடி. கட்ட உடனே சொன்னீங்கடா. ஏன் எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க? நான் உட்காந்து உங்களுக்கு என்னடா வந்தேன். நீங்க போங்கடா. தொட்டத்திலே குதியா இருக்கடானே. ஒருவேளை இந்த இடத்துல புதில என்ன இருக்கும்? இருக்கலாம். ஏய் அதுக்காண்டா மூஞ்ச கக்கூஸ் பீங்கா மாதிரி வச்சிருக்கா. மவனே இவன் இங்க இருந்து போனாதான் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இவன் அப்படியே உட்காந்துக்கிறானே, ஏதாவது ஒண்ணு பண்ணு. அங்க போய் பாம்பு வருது. வரட்டா, வந்தா போயினே இருக்க போகுது. அது என்ன பண்ண போகுது? அவனே எனக்கு அதிகமா ஆயிட்டே இருக்குதுடா. எது சுகரா? காலையிலே மாத்திரை போட்டு வந்து தொலைத்தானே. அவனே அது இல்லடா, அவன் பாம்புன்னு சொல்லி கூட எழுந்துக்கலன்னா ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குது. ஐயோ செயின் ஒரு 5 சவரம் தேருமே, அதை எடுத்துட்டா போதுமே. இந்த சுத்து மொழி இங்கேயே நிக்கிறானுங்களே. என்னதான் பண்றது? வெயில் வந்துன்னு இருக்குது. அவனே அழகேசன் பாம்புக்கு பயப்படுற ஆள் கிடையாது. அவன் பயப்படுற உரிய ஆள் அவன் பொண்டாட்டி தான். நீ போய் கூப்பிட்டு வா, நான் இங்கேயே இருக்கிறேன். ஏய் விட்டாரா வந்துடுறேன். ஐயோ என் முன்னாடி போறேன்னு. டேய் எங்கடா அமைச்சிக்கிறேன் புள்ளியா? மிட்டாய் வாங்குறதுக்கு உனக்கு உட்காந்துக்கிறல்ல, உனக்கு பொழுது போனல, அதுக்குதான் குருவி மிட்டாய் குச்சி மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வர அமைச்சிக்கிறேன். அட கைதா, இதெல்லாம் தொன்ற வயசாடா எனக்கு. குச்சி மிட்டாய், அப்புறம் இந்த மிட்டாய், நோனி மிட்டாய்ங்கிற. நீ முதல்ல இந்த இடத்த விட்டு போனா எல்லா மிட்டாயும் துண்ண மாதிரி தான். நீ கிளம்பு. அவன் உயிரே போனாலும் சரி, இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். இப்ப தெரிஞ்சிடும் விஷயம் என்னன்னு. ஏய் கபோதியா, உயிர் போனா எனக்கு என்ன வந்து? ஏன்டா அப்படி நின்று கடற? போடா. நடு ரோட்ல உட்காந்துக்கிறானா? ஏன்டா வேலை வெட்டிக்கு போவாது இங்க வந்து நடு ரோட்ல உட்காந்துக்கிறான். ரேஷன் கடைக்கு போக சொன்னா அது கூட போவாது, இங்க வந்து உட்காந்துக்கிறான். வேலை வெட்டிக்கு போவாது இங்க வந்து உட்காந்துக்கிற. ரேஷன் கடைக்கு போக சொன்னா அதுக்கும் போல இங்க என்ன பண்ணிக்கிற? அப்படியே போட சரி. என்ன நேரத்துக்கு அடிக்க வர? நேரத்துக்கு இங்க உட்காந்துக்கிற. ஏன் நேரத்துக்கு நடு ரோட்ல உட்காந்துக்கிற? ஆயா தாத்தா போயிட்டா முச்சிடா. நடு ரோட்ல உட்காந்துட்டு இருக்காரு.
ஆமா அந்த ஆளுக்கு பைத்து தான் பூச்சி பாய்க்குது. காலில இருந்து இதே இடத்துல உட்காந்துக்கிறாமா, அடிக்கடி பின்னால கை விட்டு சொல்லிடுறான். ஏய் அடியில எறும்பு கட்டின்னு சொல்லிடுறான். அத்தையாண்டா அவங்க சொல்லுவா. ஏமா இது என்னமா வேற விதமான வியாதியா இருக்குமா, அடிக்கடி கை விட்டு சொல்லிடுறான். என்னன்னு தெரியல அந்த பாய்க்கையோ ஏந்திரியா. ஆயா ரேஷன் கடைக்கு லேட்டா போனா சக்கரை தீந்துரும். டப்புனு போக சொல்ல ஏஞ்சி. ஏந்து போய் ரேஷன் கடைக்கு சக்கரெல்லாம் ஆயிடுச்சுன்னு தரமாட்டாங்கயா. ஏய் இந்த மாசம் போனா போகும்போது அடுத்த மாசம் வாங்கிக்கலாம். நான் இந்த இடத்த விட்டு நீ எழுந்திக்க மாட்டேன். ஐயா ஐயோ ஐயா 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 ஐயா. என்ன தக்காளி குஞ்சில ஜிப்பு மாட்டிக்கிச்சா? இல்ல அப்ப ஜிப்பில குஞ்சு மாட்டிக்கிச்சா? ஏய் சொல்றா. ஏய் நேத்து அவள ஓடற நம்ம குருஷ பத்தி ஏறிடாயா. லோட சொல்லு தக்காளி. அம்மா உன் ஊர் இல்ல ஊரு அது நெருப்புல புடிச்சு டக டகன்னு எரியுது. அவன முஞ்சி கம்மிரா. லோ வீடு பத்தி ஏந்திரியா. இருடா இருடா. டேய் எதி எந்த எனக்கு என்ன, நான் இந்த இடத்த விட்டு நான் வர மாட்டேன். வீடு பத்தி அடிக்குதுன்னு மரமாண்ட வேலை உக்காந்துக்கிறான் அந்த ஆளு. தோட உன்னை டைவர்ஸ் பண்ற போயா. வாங்கடா போலாம். ஐயோண்ணா வேணா கொஞ்சம் அந்த வீட்டு வந்து அவங்க வாங்கினா. இவெல்லாம் ஒரு மனுஷன் ஊடி ஏறிதுன்னு சொன்னா கூட உட்காந்துக்கிறான் பாரு. ஓமா அவனை போல. நீங்க துப்பன மாட்டேன் எனக்கு கோவம் வந்துமாண்ணா. டேய் 5 சவரண்டா இப்ப ஏந்துக்கிறேன்டா. அப்பா 4 லட்சம்டா சும்மா வருமா துட்டு. அழகேசன் ஒரு முடிவு எடுத்தனா கரெக்டு தான்டா எடுப்பான். போறோம் சேட்டுகளை வைக்கிறோம், துட்டை வாங்குறோம், வீட்டுக்கு போய்கினே இருக்கிறோம். நிக்கிறாரா சேட்டு நாயா கொடுங்க. சேட்டு இது எவ்வளவு தேரும் பாரியா. டேய் பேட்டா அழகேசா, உன் வீடு பத்திட்டு எரியுதுங்க வந்து நிக்கிற. சேட்டு அது பத்தினு என்ஜாய் போது நான் புது வீடு கட்டுற சேட்டு. இது எவ்வளவு தேரும் பாரு. டேய் அழகேசா, இது கவரிங்கடா. சேட்டை ஏமாத்த பாக்குறியா? என்னையா சொல்ற சேட்டு, நல்லா பாரியா. டேய் அழகேசா, நான்லாம் நகையை மோந்து பார்த்தே சொல்லுவேன் கவரிங்கா ஒரிஜினலானு. இது கவரிங்கு. அச்சா அரசு சேஃப்டி பாய்டா. டூப்ளிகேட்னு சொல்லிட்டே சேட்டு. பரவாயில்ல எதுனா கொஞ்சம் போட்டு கொடு சேட்டு. இருடா உன் பொண்டாட்டிக்கிட்ட உனக்கு போட்டு கொடுக்குறேன். அழகேசா திருட்டு பயலே. போடா சேட்டு அப்படி சொல்லாத சேட்டு. போடா நம்ம போலாம்.